லோ பட்ஜெட்ல ஃபைபர் பிராட்பேண்ட் வேணுமா? மந்த்லி பில் கம்மியா இருக்கணும். அட் த சேம் டைம் அன்லிமிட்டெட் யூசேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களா? பிரைவேட் கம்பெனிஸோட ஆட்ஸ் ரொம்ப பார்த்துருப்பீங்க. ஆனா பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் பத்தி கிளியர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎஸ்என்எல் பிராட்பேண்டோட பேசிக் பிளானான 60 Mbps வைஃபை பிளானோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பிளான் டீடைல்ஸ், டேட்டா லிமிட், யாருக்கு சூட்டபிளா இருக்கும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கனெக்ஷன் எடுக்கும்போது ஆக்சுவலா எவ்வளோ செலவாகும், என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. பிஎஸ்என்எல் ஃபைபரோட பேசிக் பிளான்னா பிஎஸ்என்எலோட என்ட்ரி லெவல் FTTH பிராட்பேண்ட் பிளான். இது வந்து மெயின்லி ஹோம் யூசர்ஸ், ஸ்மால் ஃபேமிலிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லைட் யூசர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல முடியாது, ஆனால் பட்ஜெட் கேட்டகரியில் உங்களுக்கு ஃபைபர் இன்டர் வேணும்னா இது ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷன். இந்த பிளானோட நேம் ஃபைபர் பேசிக் FBB காம்போ. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 499 + GST. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 590 rupees பில் வரும். பிரைவேட் ஃபைபர் பிளானோட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டில் சீப்பர் சைடில் தான் வரும். இந்த பிளானுக்கு ஸ்பெஷலாக 199 days வேலிடிட்டி இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ஷன் எடுக்கும்போது 6 month பேமெண்ட்டை அட்வான்ஸாக எடுத்துக்குவாங்க. ஸோ மந்த்லி ரீசார்ஜ் மாதிரி இல்லை, லாங் வேலிடிட்டி பிளான் மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த பிளான்ல உங்களுக்கு அப் டு 60 Mbps வரை ஸ்பீட் கிடைக்கும். டெய்லி யூசேஜுக்கு இது போதும். யூடியூப் ஃபுல் HD வீடியோஸ் ஸ்மூத்தாக ஓடும். OTTஸ்ல மூவி சீரிஸ்லாம் பார்த்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஜூம், மீட் கால்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். 2-3 டிவைசஸ் சேம் டைம்ல யூஸ் பண்ணா கூட ப்ராப்ளமே வராது. ஆனா ஹெவி கேமிங், பிக் ஃபைல் டவுன்லோட்ஸ், 4K ஸ்ட்ரீமிங்ஸ் எல்லாம் டெய்லி பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் ஸ்பீட் பிளான் இருந்தா பெட்டரா இருக்கும். இந்த பிளான்ல உங்களுக்கு பர் மந்த்துக்கு அப் டு 3300 GB வரைக்கும் ஹை ஸ்பீடு டேட்டா கிடைக்கும். நார்மல் ஃபேமிலி யூசேஜ்ல இந்த லிமிட்டை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் 3300 GB முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 Mbpsக்கு ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிரும். பட் குட் நியூஸ் என்னன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஸ்பீட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ பேசிக் ப்ரௌசிங், யூடியூப் வீடியோஸ், ஆன்லைன் ஒர்க் எல்லாம் ஸ்டில் மேனேஜபிளா தான் இருக்கும். இந்த பிளான் ஒரு காம்போ பிளான். ஸோ லேண்ட்லைன் ஃபெசிலிட்டி கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கால்ஸ் பண்ண முடியும், இன்கமிங் அவுட் கோயிங் கூட இருக்கும். எனக்கு கனெக்ஷன் டைம்ல இந்த சைரோடெக் ONT ரவுட்டர் தான் கனெக்ட் பண்ணாங்க. ஃபைபர் லைனை வந்து இந்த மாடமுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல இருந்து தான் வைஃபை சிக்னல் வரும். இது வந்து சிங்கிள் பேண்ட் சப்போர்ட் மட்டும்தான் 2.4 GHz. ஸோ ஸ்மால் டு மீடியம் ஹவுஸுக்குனா ஓகே, பட் பிக் ஹவுஸுக்கு எக்ஸ்ட்ரா ரவுட்டர் வேணும். இப்போ முக்கியமான டாபிக், இனிஷியல் செட்டப் காஸ்ட். மந்த்லி பிளான் ரேட் பார்த்தா ரொம்ப சீப்பரா தெரியும். ஆனா கனெக்ஷன் எடுக்கும்போது என்கிட்ட டோட்டலா 7500 rupees சார்ஜ் பண்ணாங்க. இது எப்படி வந்ததுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ல இருந்து உங்க வீடு வர ஒரு கேபிள் போடுவாங்க. கேபிளுக்கு பர் மீட்டருக்கு 15 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ல இருந்து எங்க வீட்டுக்கு இருந்த டிஸ்டன்ஸ் 230 மீட்டர்னு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தா கேபிள் சார்ஜும் அதிகமா இருக்கும். அது கூடவே 6 monthக்கான பேமெண்ட்டும் அட்வான்ஸா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 499 + GSTனா 590 rupees நம்ம மந்த்லி பே பண்ணணும். ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 3540 வரும். ஸோ எப்படியும் நம்ம இந்த அமௌண்ட் டோட்டலா பார்த்தோம்னா 7000 தான் வரும். பட் என்கிட்ட 500 rupees எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணாங்க. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் யூஸ்வலி 1000 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் இது கூட இன்க்ளூட் ஆகியிருக்கா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், 230 மீட்டருக்கு கேபிள் போட்டதுக்கு எனக்கு செப்பரேட்டா பில் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் டோட்டல் அமௌண்ட் சொன்னாங்க, அதை பே பண்ண வேண்டியது தான் சிச்சுவேஷனா இருந்துச்சு. லேட்டர் என்னோட மெயிலுக்கு வந்தது பிளானோட 6 month அட்வான்ஸ் பேமெண்ட்கான பில் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க BSNL ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா முன்னாடியே ஒரு ஃபுல் பிரேக் டவுன் கேளுங்க. கேபிள் மீட்டருக்கு எவ்வளோ, இன்ஸ்டாலேஷனுக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணுவாங்களா, ரவுட்டருக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணுவாங்களா, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா கேட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃபைனல் அமௌண்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இது வெண்டர் சைட்ல உள்ள மிஸ்டேக் தான், BSNL சைட்ல இருந்து இல்ல. ஆல்சோ சர்வீஸும் பாத்தீங்கன்னா வெண்டர் மேல தான் டிபெண்ட் ஆகும். நம்ம BSNLக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து பாக்குறது வெண்டர் தான். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா BSNL ஃபைபர் பேசிக் பிளான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபைபர் கனெக்ஷன். ப்ரீமியம் ஸ்பீடு OTT பண்டில் வேணும்னா இது வர்த் இல்ல. உங்களுக்கு பட்ஜெட்ல ஃபைபர் இன்டர்நெட் வேணும்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஸ்பெஷலி மந்த்லி பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஃபேமிலிஸ்க்கு இந்த BSNLோட ஃபைபர் கனெக்ஷன் சூட்டபிளா இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க BSNL யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபைபர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, இது எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.